வெள்ளத்துல இறந்தவர்களுடைய உடலை தகனம் செய்ய முடியாம மக்கள் தவிச்சிருக்காங்க. வீடு தேடி தகன இயந்திரம் இப்போ வந்திருக்கு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த மாதிரி தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல கனமழை வந்துச்சு. இதனால தாழ்வான பகுதிகள்ல பாத்தீங்கன்னா வெள்ள நீர் சூழ்ந்து மக்கள் தவிச்சிட்டு வராங்க. பல்வேறு இடங்கள்ல போக்குவரத்து சேவையும் பாதிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி தூத்துக்குடியில பாளையங்கோட்டை நெடுஞ்சாலையில அமைஞ்சிருக்க மையவாடி பகுதியில கடந்த சில நாட்களா தகன மேடை பகுதிகள்ல மழை நீர் சூழ்ந்ததுனால இறந்தவர்களுடைய உடலை தகனம் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இறந்த சடலங்களை வச்சுக்கிட்டு உறவினர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. தூத்துக்குடியில இறக்குறவங்களுடைய உடல் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, கோவில்பட்டி இந்த மாதிரி பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யும் நிகழ்வுகளும் நடந்துச்சு. இதனால அதுக்கு நிறைய செலவுகளும் ஆச்சு அப்படின்னு மக்களும் வேதனை தெரிவிச்சாங்க. அப்படி இருக்கும் போது கோவையில இருந்து கேஸ் மூலமா உடலை எரியூற்ற இயந்திரம் கொண்டு வரப்பட்டிருக்கு. சாலையிலேயே வச்சு சடலங்கள் எரியூட்டப்பட்டு வருது. 1 மணி நேரத்துக்கு ஒரு உடலை தகனம் செய்ய முடியும் அப்படின்னு அந்த இயந்திரத்தை கொண்டு வந்தவங்க தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து தூத்துக்குடியில இறந்தவர்களுடைய சடலங்களை அங்கேயே சாலையில வச்சு தகனம் பண்ணிட்டும் இருக்காங்க. இத பத்தி பல்வேறு கருத்துகளும் இப்ப மக்கள் மத்தியில பேசப்பட்டுட்டு வருது. இத பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.